அவுதுல்லாஹி ஷைத்தான ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பார்ந்த நேயர்களே, பலஸ்தீன் மீட்பு போர் 699வது நாளை எட்டியிருக்கிறது. இந்த 699வது நாளில் என்ன நடந்தது என்பதை நாம் வைகரை விஷன் சேனலில் இடம்பெற செய்திருக்கிறோம். அதை பாருங்கள். இந்த வீடியோவில் நாம் அமெரிக்காவுக்கு ஏற்பட்டிருக்கின்ற பல பின்னடைவுகளில் இங்கே பார்க்க போகிறோம். ஒன்று, ட்ரம்ப் இந்த டேரிஃப் எல்லாம் போட்டான்ல, அதை அமெரிக்காவினுடைய கோர்ட்டு இது செல்லாது, இது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இவன் அங்கே உள்ள சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்கான். அது ஃபெடரல் கோர்ட்டுக்கு. ஃபெடரல் கோர்ட்டில் போய் ரஷ்யாவுக்கிட்ட ஆயில் வாங்கினனால தான் நான் அந்த இந்தியாவுக்கு மேலே டேரிஃப் போட்டேன் அப்படின்னு சில விஷயங்களை சொல்லியிருக்கான். ஆனாலும் அந்த டேரிஃபு எந்த விதத்திலும் பொருளாதார கண்ணோட்டத்தில் இல்லை என்பதை அந்த நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. தீர்ப்பு வரவில்லை. அடுத்தது, ஹார்வர்டு யூனிவர்சிட்டிக்கு கொடுத்த ஃபண்டிங்கை நிறுத்தி வச்சான். அது தவறுன்னு ஒரே அடி. ஹார்வர்டு யூனிவர்சிட்டி ஃபண்டை நீ கொடுத்து தான் ஆகணும்னு. அவன் என்ன, நம்ம உச்ச நீதிமன்றம், நம்ம உயர் நீதிமன்றங்களை போல் அங்கே இருக்குன்னு நினச்சிட்டு போகிறான். அவங்க நீதி துறையின் வேலைகளை ஒழுங்காக செய்கிறது. அடுத்தது, நேற்று ட்ரம்ப்பே சொல்லியிருக்கான், ரஷ்யாவையும் இந்தியாவையும் நம்ம சைனாவுக்கு தார வார்த்து கொடுத்து விட்டோம்னு. ஏன்னா இந்தியா என்ன ஒரு அடிமை நாடா? சுதந்திரம் பெற்ற மிகப்பெரிய ஜனநாயக நாடு. இப்போ இந்த எஸ்சிஓக்கு பிறகு இந்த நாடுகள் அந்த எஸ்சிஓன்னு சொல்லோட சங்கி கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷன் மீட்டு சைனாவில் நடந்து பாருங்கள், சங்கிங்கிற இடத்துல. அந்த மீட்டு பெரிய வியாபார ஒப்பந்தங்களை எல்லாம் போட்டுது. அந்த சங்கியை பற்றி உங்களுக்கு தனியாக வீடியோ போட்டு அது என்னென்ன பின்னணியில் வந்தது என்பதை நாம் சொல்லுவோம். அதற்கு முன்னால் இப்போ அது இப்ராஹிம் டரோரா 75 பில்லியனுக்கு பார்ட்னர்ஷிப்பு இந்தியா கூட போட்டிருக்காரு. தொடர்ந்து ரஷ்யாவினோட ஆயிலை வாங்குவோம்னு. இதில் பெருசாக லாபம் அடைய போகிறது யார் தெரியுமா? இந்த ஆயில் எக்ரிமெண்ட்லாம் ஈரானுடைய ஆயிலை தான் ரஷ்யா வாங்கி குறைஞ்ச விலைக்கு வாங்கி கூடுதல் விலைக்கு விற்கிது. அப்போ ஈரானுக்கு மேலே போட்ட பொருளாதார தடை வேலை இல்லாமல் ஆகுது. ஈரானுடைய எக்ஸ்போர்ட்டு இது $16 பில்லியன் அதிகமாகிருக்குன்னு நான் ஏற்கனவே உங்களுக்கு செய்தி சொன்னேன். அதனால் ஈரானுக்கு அதனால் பெரிய லாபம். அடுத்தது, ரஷ்யா உக்ரைன் போருக்கு போடாண்டாரு புட்டின். இப்போ என்னாச்சுன்னா, ஐரோப்பாவில் இருந்த படைகள் போகுதான். புட்டின் சொல்லிட்டாரு, வந்தால் நீங்களே லெஜிட்டிமேட் டார்கெட், உங்களையும் அழிப்போம்னு சொல்லிட்டாரு. உக்ரைன் சீஃப் என்ன தெரியுமா சொல்லிட்டான்? என்னை யுத்தத்தில் இழுத்து விட்டு காலை வாரிட்டான் அமெரிக்காவும் மேலை நாடுகளும் நம்பகத்தன்மை உள்ளவே அல்ல. இதை நம்பி ஆற்றுல இறங்கினா நட்டாத்துல விட்டுட்டு போயிடுவான்னு ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. இதை விட ஒரு பெரிய அசிங்கம், கேவலம் எங்கேயுமே கிடையாது. அடுத்தது, யுனைடெட் நேஷன்ஸுடைய ஃபாரின் பாலிசி அஃபேர்ஸ் அஃபேர்ஸோடைய சீஃப், யூரோப்பியன் யூனியனுடைய ஃபாரின் பாலிசி சீஃப் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு லேடி எஸ்சிஓன்னு சொல்லக்கூடிய சங்கி கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷன், ஆர்கனைசேஷன் டைரக்ட் சேலஞ்சு டு த குளோபல் ஆர்டருக்கு அது நேரடியான ஒரு இதை கொண்டு வந்துட்டு நம்மளுடைய சுப்ரமசியா, அதாவது ஐரோப்பிய நாடுகள் அமெரிக்காவினுடைய மேல ஆதிக்கத்தை ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிட்டது. ஏன்னா அதில் நிறைய பேர் போய் சேர்ந்துட்டாங்க. அமெரிக்காவுக்கு மேலே ஒரு பெரிய வெறுப்பு இருக்கு. அந்த வெறுப்பை எல்லாம் சைனா ஒன்று கன்சாலிடேட் பண்ணிட்ட மாதிரி, ஒருங்கிணைத்து கொண்ட மாதிரி ஆகிவிட்டது. இந்த சாதாரணமாக ஆரம்பித்த கோஆப்ரேஷன் இப்போ நிறைய நாடுகள் நாங்களும் வாரேன்னு சொல்லியிருக்கு. அதனால் அமெரிக்காவினுடைய ஹெக்மனின்னு சொல்லக்கூடிய ஆதிக்கம் பெரிய அளவில் அடி வாங்கியிருக்கு. இப்போ வெனிசுலாவுக்கு போனால் பாருங்க, வெனிசுலாவுக்கு தனி தைரியம் வந்துட்டு அங்கே அமெரிக்கன் ஃப்ளீட்டை போட்டு அடின்னு அடிக்கிறான் ஹூத்திஸோட ஆயுதத்தால். அப்போ ஹூத்திஸோட ஆயுதம் சொன்னோட அமெரிக்கா அங்கே சமாதான பேச்சை பேச ஆரம்பிச்சு. அடுத்தது, ஒரு செனட்டர், அது அமெரிக்காவினுடைய நாடாளுமன்றத்தின் மேலவை உறுப்பினர் என்ன சொல்லியிருக்காருன்னா, சாண்டர்ஸு, நமக்கு அமெரிக்கா ஒரு பெரிய ஆபத்தை எதிர்கொள்கிறது, ஏன்னா உலகத்தினுடைய கோபமே அமெரிக்காவின் மேல் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். அடுத்தது, இது அமெரிக்காவை எந்த நாடு இப்பொழுது நம்புவதாக இல்லை. குறிப்பாக போராளிகள் இது ஹமாஸும் அதே போல் ஈரானும் உன்னை நம்பவே முடியாது, உன்னிட்ட எந்த பேச்சுவார்த்தையும் வரமாட்டோம், நீ பெரிய ஏமாத்துக்காரன் என்பதை சொல்லிவிட்டது. இதை பச்சா அமெரிக்க மக்களும் ஃபீல் பண்ணுறாங்க. ஏன்னா வானத்தையும் பூமியையும் வாக்களித்து காசாவுக்கு நான் நிரந்தர அமைதியை கொண்டு வருவேன்னு சொல்லி தான் யுத்தத்துக்கு நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ட்ரம்ப் ஜெயிச்சு குடியரசுத் தலைவரானார்.
ஆனால் அதன் பிறகு அவர் செய்கிறது எல்லாம் கீழறுப்பு வேலை. இவ்வளவு படுகொலைகள் நடக்கிறது. சரி, உணவுப் பொருட்களை விடுப்பா, மீதி சண்டையை நீ போராளிகளோடு போட்டுக்கன்னு சொல்லக்கூடிய நாதி கூட இல்லை. இதில் இந்த உலக நிகழ்வுகளில் ரொம்ப மோசமாக இருக்கிறது என்னன்னா, சவுதி அரேபியா நேற்று ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கு. அதில் யமன் தான் எங்களுக்கு பெரிய திரட்டு, ஏமன் எங்களுக்கு பெரிய திரட்டுன்னு சொல்லியிருக்கேன். அது ஒரு பெரிய திரட்டாக தான் ஆகும். உங்களுடைய யுத்தம், நீங்கள் யமனோட போடக்கூடிய யுத்தத்தை நீங்கள் ஜெயிக்க முடியாது. வல்லரசுகளை வீழ்த்தி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நாடு யமன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். இப்படி மொத்தமாக அமெரிக்காவை எவனும் நம்ப மாட்டான். ஹியூமன் ரைட்ஸை பேசக்கூடாது. 42,000 போராட்டங்கள்லையும் கலந்து கொண்ட பல கோடி மக்கள் என்ன சொல்கிறாங்க, அமெரிக்காவில் ஹியூமன் ரைட்ஸ் கிடையாது, நீதி கிடையாது, இந்த ரெண்டுமே இல்லாத ஒரு கேவலமான ஒரு நாடு தான். எந்த ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட்டும், ஏதாவது எந்த விளிமியங்களையும் எந்த தாரதமியங்களையும் பேணாத ஒரு நாடு உண்டு என்றால் ஆக கேவலமான நாடு அமெரிக்கா என்பதும் உலக மக்களுடைய மனதில் பதிந்து இருக்கிறது. இணைந்திருங்கள். இது போன்ற தகவல்களை தருகிறோம். வாய்ஸ் தவானா அல்ஹம்துலில்லாஹ் ரபில் ஆலமீன்.